Vest and Briefs. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். நாட்டின் 77வது குடியரசு தினத்தை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை மத்திய அரசு தடபுடலாக மேற்கொண்டு வருகிறது. டில்லியில் உள்ள கடமை பாதையில் முப்படைகளின் அணிவகுப்பு, மாநிலங்களின் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு கோலாகலமாக நடைபெற இருக்கிறது. இதற்கான அணிவகுப்பு ஒத்திகையில் முப்படை வீரர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் குடியரசு தின கொண்டாட்டத்தை சீர்குலைக்க பயங்கரவாதிகள் சதித்திட்டம் தீட்டி வருவதாகவும், டில்லி போன்ற நகரங்களை அவர்கள் குறிவைக்கக்கூடும் என்றும் உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருப்பது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து உளவுத்துறை வட்டாரம் கூறியதாவது: குடியரசு தினத்தையொட்டி வங்கதேச பயங்கரவாத கும்பல்கள் காலிஸ்தான் பயங்கரவாத கும்பல்களிடமிருந்து நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்புள்ளது. வங்கதேசத்தில் இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நாட்டை குறிவைக்கக்கூடும். அதேபோல் வெளிநாட்டு மண்ணில் இருந்தபடி காலிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகளும் குடியரசு தின கொண்டாட்டத்தை சீர்குலைக்க சதித்திட்டம் தீட்டி வருகின்றனர். இவர்கள் உள்ளூரில் ஆக்டிவாக இருக்கும் கேங்ஸ்டர்களை தொடர்பு கொண்டு சதித்திட்டம் தொடர்பாக பேசியுள்ளனர். குறிப்பாக டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் மாநிலங்களிலிருந்து இந்த காலிஸ்தான் ஆதரவு கேங்ஸ்டர் கும்பல்கள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. இவர்கள் நாட்டின் பாதுகாப்பை சீர்குலைக்கும் முயற்சியில் ஈடுபடக்கூடும் என்று உளவுத்துறை வட்டாரம் கூறியது. இதையொட்டி தலைநகர் தில்லி உட்பட நாட்டின் அனைத்து முக்கிய நகரங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள், சுற்றுலா தலங்கள், பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் உட்பட மக்கள் கூடும் இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்த மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. பயங்கரவாத எச்சரிக்கையை தொடர்ந்து அனைத்து மாநிலங்களிலும் உஷார் நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது.